ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம அயில மீன் வறுவல் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஒரு அரை கிலோ அயில மீன் எடுத்து நான் நல்லா கழுகி கிளீர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி சீரல் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நான் முழுசாக அயில எடுக்கலை, 2 பீஸாக பண்ணியிருக்கிறேன் நான். இப்போ இதுக்கு தேவையான மசாலாக்கள் நம்ம என்ன போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மசாலா என்ன மசாலா போடலாங்கிறது பார்க்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் போடுறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனு, அரிசி மாவு 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ போடணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். மல்லித்தூள் 2 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, உப்பு 1 ஸ்பூன் போடுறேன். ஜீரகப்பொடி 1 ஸ்பூனு, எலுமிச்சை பழம் ஒரு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் ஊற்றிடலாம். மிளகு பொடி ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். மிளகு பொடி 1 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபுட் கலரு கொஞ்சமாக போடுறேன். இப்போ கை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மசாலா போட்டதெல்லாம் கொஞ்சம் பரட்டி எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக அப்படி தண்ணி தொளிச்சு விட்டுட்டு மசாலா நல்லா பரட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான், மசாலா இப்போ பரட்டியாச்சு. இப்போ மீனுக்கு தடவி கொடுக்கலாம். ஒவ்வொன்றா எடுத்து பாருங்க, மசாலா எல்லாம் தடவியாச்சு. அவ்வளோதான், ஒவ்வொரு மீனாக எடுத்து இப்படி மசாலா தடவிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மசாலா தடவி வச்சுட்டு ரொம்ப மசாலா இருக்கக்கூடாது, மேலே ஒரு அளவாக மேலே வைக்கணும். ரொம்ப மசாலா இருந்தானா இது மாதிரி தடவி வச்சுக்கலாம். மீனும் இதே மாதிரி தடவி வச்சுக்கலாம். மசாலா ஜாஸ்தி தடவி வைக்க வேண்டாம்னு சொன்னது எண்ணெயில் போடும்போது எண்ணெயில் அப்படியே மசாலா அப்படியே தனித்தனியாக வந்துடும். அதனால தான் மசாலா கம்மியாக எடுத்தது இந்த மாதிரி இருக்கணும். மசாலா இவ்வளோதான் மசாலா இருக்கணும். எல்லா மீனும் அதே மாதிரி தடவி எல்லாம் வச்சிடலாம். மீன் மசாலா எல்லாம் தடவி வச்சாச்சு. இப்போ மசாலா நல்லா மீனில் பிடிக்கணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ நல்லா அரை மணி நேரம் நல்லா ஊறியாச்சு. இப்போ நம்ம வறுத்தெடுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு ஒரு எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சம். இப்போ வறுக்கிறதுக்கு மீன் போட்டுடலாம். அடுப்பு ஸ்லோ பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லா மீனும் இதே மாதிரி போட்டுடலாம். ஸ்லோலேயே வச்சு கொஞ்சம் மீடியமாக வச்சு வறுக்கணும், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். எல்லா மீனும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். போட்டதுமே திருப்பக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு திருப்பிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, திருப்பி போட்டுடலாம். அது மாதிரி 2 நிமிஷம் கழிஞ்சு திருப்பும் போது நமக்கு மசாலா எண்ணெயில் பிரிஞ்சு போகாது. உடனே திருப்பி போட்டான்னு சொன்னால் திருப்பி போகும். திருப்பி போட்டது 1 நிமிஷம் கூட வெந்துட்டு நம்ம மீன் எடுத்துடலாம். அவ்வளோதான் மீனுக்கு. இப்போ நல்லா வறுத்துருச்சு பாருங்கள், எடுத்துடலாம் மீன். இவ்வளோதான், எடுத்துடலாம். சூப்பராக வந்துருக்கு மீன். எல்லாத்தையும் இதே மாதிரி எல்லாம் எடுத்துடலாம். இப்போ மீன் எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. மேலே கொஞ்சம் எலுமிச்சை பழத்தை அப்படி புழிஞ்சு ஊற்றிடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள் மீன் வறுத்தது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மீன் வறுத்து பாருங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு சேரும்.